ஹலோ ஆல், வெல்கம் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலனியம் வித் பைத்தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பைத்தான்ல தேவையான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கமாண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருவோம். ஓவரால் பைத்தான் ஃபார் செலினியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பைத்தானை சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நீங்க பைத்தான் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் கொடுத்து உங்க சிஸ்டம்ல பைத்தான் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுங்க. இப்போ என்னோட சிஸ்டம்ல பைத்தான் கிடையாது. ஸோ எனக்கு பைத்தான் வந்து இல்லை அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ப்ரௌசர்ல போயிட்டு பைத்தான் டைப் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு python.org லிங்க் வந்துடும். அதில் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்க மிஷின் என்ன ஓஎஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ண போறது விண்டோஸ்க்கு. ஸோ டவுன்லோட் பைத்தான் 3.13.2 வெர்ஷன். 3.13 வந்து February 2025 வந்தது. ஸோ பைத்தான் வந்து நம்ம இப்போ விண்டோஸ்க்கு போட போறோம். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் என்னோட மிஷின், அதனால நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது விண்டோஸ் 7 ஆர் ஏர்லியருக்கு கிடையாது. இப்போ விண்டோஸ் 7க்கு அப்புறம் வந்து எல்லா வெர்ஷன்ஸ்க்குமே வந்து இது ஃபீஸபிளா இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு EXE ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இங்க டவுன்லோட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். டவுன்லோட் ஃபைல்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பாத் வந்து லொகேஷன் கேட்குது. என்ன லொகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் when installing. ஓகே, add python.exe to path. ஓகே, python.exe to path. யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் when installing அப்படின்றத கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பாப்அப் வரும். அது மேபி ஸ்க்ரீன் ஷேர்ல தெரியாது. அதில் எஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே போதும். do you want to allow this app to மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ் அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகட்டும். இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு புது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல பைத்தான் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன். ஸோ பைத்தான் 3.13.2 இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பைத்தானுக்கு ஒரு ஐடி வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி ஜாவாக்கு எக்லிப்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பைத்தானுக்கு நிறைய இருக்கு. நம்ம இப்ப பண்ண போறது பைச்சாம் ஃபார் விண்டோஸ். ஸோ இது JetBrains என்ற கம்பெனில இருந்து நமக்கு பைச்சாம் வருது. இதை பைச்சாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் ஆல். ஸோ நமக்கு ப்ரொஃபஷனல் வேணாம், கம்யூனிட்டி எடிஷனே போதும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க EXE. ஸோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு ரெஸ்யூம் ஆயிடுச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபைல் லொகேஷன் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓகே. ஸோ இப்போ இங்கே திருப்பி do you want to allow this app to make change to your device ன்னு கேட்குது. இந்த பாப்அப் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர்ல தெரியாது. எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் செட்டப் பாப்அப் வருது. இதுல நெக்ஸ்ட். ஸோ எந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ணணுமோ கொடுத்துருங்க. பை டிஃபால்ட் சி ஃபோல்டர்ல இருக்க ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள தான் ஸ்டோர் ஆகும். ஸ்பேஸ் ரெக்வயர்ட் 2 GB. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இதுல என்ன வேணுமோ இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல நம்ம டெஸ்க்டாப் ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். கிரியேட் அசோசியேஷன், ஓப்பன் ஃபோல்டர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே, டைரக்டா பின்னையும் வந்து பாத் வேரியபிள்ல கொடுக்க சொல்லிடலாம். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ல நெக்ஸ்ட் கொடுத்துட்டு
ஸோ இதுலேயும் இன்ஸ்டால் கொடுங்க. இப்போதான் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. 100% முடியட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பைத்தான் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு, பாப்புலராக இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ பைத்தானோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரீடபிலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி தான். ஸோ அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிறதால தான் நிறைய பேர் வந்து பைத்தானை சூஸ் பண்றாங்க. ஸோ ஐ வாண்ட் டு மேனுவலி ரீபூட் லேட்டர், நம்ம இப்படியே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பைச்சாமும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஐ கன்ஃபார்ம், கண்டினியூ. ஓகே, ஸோ இப்படிதான் உங்க பைச்சாம் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.